அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமார், மதுரை பைக்காரா லக்ஷ்மணா மருத்துவமனையில் மூளை நரம்பியல் பிரிவில் பணிபுரிந்து வருகிறேன். பக்கவாத நோய்க்கான சில அறிகுறிகள் மற்றும் விழிப்புணர்வு என்னன்றதை நான் சொல்ல இருக்கிறேன். இந்த பக்கவாத நோயின்றது 2-3 வகைப்படும். ஒன்று, மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுனால இந்த பக்கவாத நோய் வரலாம். அது ஒரு டைப்பு. அது வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு அது மூளையை பாதித்து அதனால் வர ஸ்ட்ரோக் வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு வகை. அது மாதிரி த்ராம்பாட்டிக் ஸ்ட்ரோக்னு ஒன்று. அதுவும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுனால, கொழுப்பு மற்றும் இதனால் அடைப்பு ஏற்படுறதுனால வருது. இதுக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம்? இது வந்து ஒரு விளைவு தான். அதாவது பக்கவாதம் என்பது ஒரு விளைவு தான். அதற்கு காரியம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலோ, நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண மாத்திரை சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தியாகி சர்க்கரை நோயின் பாதிப்பு தாக்கம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த பக்கவாத நோய்க்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ எப்போயுமே ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மலாக நமக்கு எந்த தொந்தரவு இல்லைன்னா கூட யூஸ்வலாக இந்த சர்க்கரை, இந்த ரத்த கொதிப்பு இதெல்லாம் வந்து சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டேஜ் போகிற வரைக்கும் தெரியாத லேசான அறிகுறிகள் தான் இருக்கும். இப்போ ப்ரெஷர் கூட இருக்குது, அவங்களுக்கு ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா லேசான ஒரு கிடினஸ், ஒரு லேசாக கிறுகிறுப்போ, ஒரு மயக்கம் மாதிரி ஒரு நிலை இருக்கும். தலைவலிக்கலாம் அப்பப்போ. அதுக்கெலாம் டக்குன்னு உடனே ஒரு கடையில் மாத்திரை வாங்கி போட்டு அப்படியே போயிட்டு அதை விட்டுட்டு இருந்துடக்கூடாது. ஏதாச்சும் பக்கத்தில் போய் ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பர்டிகுலராக அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு வந்தால் இமீடியட்டாக போய் அவங்க ரத்த அழுத்தத்தை சோதிச்சு பார்த்துக்கணும். மற்றொன்று சர்க்கரையும், அதுவும் வந்து சைலண்ட் இதுதான். அதுவும் அதோட சிம்டம்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாவது கிறுகிறுப்படுறப்போ, இல்லைன்னா ஒரு உடல் வேர்த்துட்டு வர்றப்போ, இல்லை படப்படப்படுறப்போ இதெல்லாம் போய் ஒரு சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சர்க்கரை, ரத்த அழுத்தம், இதெல்லாம் வந்து அதிக ரத்த அழுத்தம், இதெல்லாம் வந்து வாத நோய் வரக்கூடிய முன்னோடிகளாக இருக்கலாம். அது வந்துட்டு ஸோ உடலில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ இது எல்லாமே ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் கூட ஒரு பேசிக் செக்கப் பண்ணிக்கிறது வசதியாக இருக்கும். ரொட்டீனாக இப்போ மாஸ்டர்கள் செக்கப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 40-45 வயசு வந்துடுறப்போ ரொட்டீனாகவே போய் பண்ணிட்டா பெட்ரு. பர்டிகுலராக தாய் தகப்பனுக்கு இந்த மாதிரி சர்க்கரை, ரத்த கொதிப்பு இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைகளுக்கு மரபு வழியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த மாதிரி ஆட்கள் வந்து கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே போனப்போ ஒரு ரொட்டீன் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் இப்போ நான் சொன்ன காரணங்களை தவிர ஒரு சில இருதய பிரச்சனைகளும் இந்த மாதிரி வாத நோய்க்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ ஏதாச்சும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இருதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஆன்ஜைனா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயத்துக்கு போல் ரத்த குழாயில் சில சமயம் அடைப்பு ஏற்படும். இல்லைனா அவங்களுக்கு வந்து பிறவிலேயே சில சமயம் சில வால்வுகளில், அவங்களோட இருதயத்தில் இருக்க வால்வுகளில் பிரச்சனை இருக்கும். சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அதை வந்து இனிஷியலாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதை அசால்ட்டாக விட்டுருக்கலாம் அவங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்கிற மாரடைப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து லேசாக வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக இருக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அந்த இருதயம் வீக் ஆகிறப்ப உள்ளே வந்து ரத்தம் தேங்கி இருந்து அது உறைஞ்சிரும். வந்துட்டு கிளாட்னு சொல்லுவாங்க, பிளட் கிளாட். அது ரத்தத்தை இருதய துடிப்பில் என்னாகும்னா சில சமயம் வந்து இந்த கிளாட் வந்து டிஸ்லார்ஜ் ஆகி மூளைக்கு போகிற ரத்த குழாயில் போய் அடைச்சிக்கும். அதுக்கு ஒரு எம்போலின்னு சொல்லுவாங்க, அது போய் அடைச்சிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்கவாத நோய் வரும். அதனால தான் யூஸ்வலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி பக்கவாதம் வர பேஷண்ட்டுக்கு மெயினாக இருதயத்தையும் செக் பண்ணுவோம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நான் இதுவரை நான் சொன்ன வியாதிகள்லாம் வந்து வாத நோய் வரதுக்குரிய காரணங்கள், முக்கியமான காரணங்கள். ஸோ இப்போ வாத நோய் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை? அது பெரிய பிரச்சனை. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மனநிலை பாதிக்கப்படும், நோயாளினால் சரியாக நடக்க முடியாது, மூவ் பண்ண முடியாது. அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிற ஒரு நாளைக்கு அவருக்கு தனக்கு தேவையான செயல்களை செய்து கொள்வதற்கு ஒரு துணை தேவைப்படும், ஒரு மோசமான நிலை ஏற்படும். அது வந்து அவங்க மனநிலையும் தீவிரமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பழைய நிலைமைக்கு போகிறவங்க வெகு சில பேர் தான். இதில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்ப முடியாமல், சரியாக நடக்க முடியாமல், மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இதை வந்து வருமுன் காத்து இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து இதை தடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு.